நாம் இன்றைக்கி நியூ டைப் ஆஃப் ஃப்ளவர் ஆர்ச் எப்படி போட போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த 2 கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டன் பீட்ஸு மீடியம் சைஸு, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு 2 சைஸ் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீடில் நம்பர் 11, 0.7 mm. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை 5 டைம்ஸ் சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட எண்டை இதை மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணிவிட்டு சாரியோட எட்ஜு ஃப்ரண்ட் சைடு, சாரியோட ஃப்ரண்ட் சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சாரியோட ரைட் எட்ஜு பிடிச்சிட்டு அதில் நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த நாட் போட்ட எட்ஜை வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறதுன்றதை காமிச்சிட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் விட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு நீடில் நாட் போட்ட பிளேஸ்க்கு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்லேயே வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து ஒரு நாட் போடுங்க. இது வந்து சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் செயின் போடுங்க. 4 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டுட்டு அந்த எங்கே லென்த்து முடியுதோ அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணுறோம். அதாவது சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதே மாதிரி அகைன் இன்னொரு டைம் லாக் பண்ணுறோம். 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. டைம்ஸ் லாக் பண்ணிவிட்டு அகைன் 5 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டுக்கோங்க. இப்போது 2 டைம்ஸ் லாக் பண்ணணும். இப்போது 4 டைம்ஸ் சிங்கிள் செயின், ஒரு 4 டைம்ஸ் சிங்கிள் செயின்ஸ், 5 டைம்ஸ் சிங்கிள் செயின் நெக்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் அகைன் 4 டைம், அகைன் 5 டைம், இது மாதிரி மாறி மாறி வரும். இந்த இடத்துல போடும்போது நான் பாருங்கள் லென்த் அந்த லென்த்துக்கு இழுத்து கீழே 2 டைம்ஸ் லாக் பண்ணாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி போட்டிருக்கேன். அதாவது அந்த பெண்டு வரணுன்றதுக்காக, ஆர்ச்சுக்கு அந்த பெண்டு வரணுன்றதுக்காக இந்த 4 டைம்ஸ் சிங்கிள் செயினில் கொஞ்சம் லூஸ் விட்டு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆர்ச்சு போடும்போது அந்த இடத்துல அந்த வளைவுக்கு அது ஸ்பேஸ் கொடுக்கும். இப்போ 5 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு 2 டைம்ஸ் லாக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் சாரீ ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். இந்த லைன் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லைனில் வந்து ஆர்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்க 4 டைம் செயினில் டெசல் வரும். ஃபஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் டெசல் வரும். இதிலேருந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆர்ச் இங்கே ஸ்டார்ட் ஆகி முடியும். இப்போ செகண்ட் லைன் வந்தாச்சு. 4 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு கீழே லாக் பண்ணியிருக்க சேம் பிளேஸில் லாக் பண்ணிக்கோங்க. டெசல் கட்டுற கேப் இது. இப்போது அகைன் 5 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு கீழே லாக் பண்ணியிருக்க சேம் பிளேஸில் லாக் பண்ண போகிறோம். இந்த டிசைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்ச் வந்து ரொம்ப சின்னதாக வரும். நீடில் மேலே 1 டைம் மட்டும் த்ரெட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நீடில் மேலே 3 டைம்ஸ் த்ரெட் இருக்கும். இதை வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம். நீடில் மேலே 1 டைம் த்ரெட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். அதை வந்து 2 டைம்ஸ் எடுக்க போகிறோம். டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கோம். இது வந்து 8 டைம்ஸ் போடணும். இந்த கவுண்டிங் வந்து ஒரு சிலருக்கு 8 டைம்ஸே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த டிசைன் மேலே மேலே ஸ்டெப் போடும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் சுருக்கம் விழுற மாதிரி எதனா ஃபீல் வந்துச்சுன்னா இங்கே கவுண்டிங்கை குறைச்சிக்கோங்க. 7 டைம்ஸாக குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேரோட டவுட் என்னன்னா போடும்போது saree வந்து
சுருக்கம் விழுது அப்படின்றது தான். நீங்கள் கரெக்டாக அந்த கவுண்டிங்கை 4 டைம்ஸ் செயின் போட்டு ஜாயின் பண்ணுற பிளேஸ் தான் அது. இதே மாதிரி saree ஃபுல்லாக போடுங்க. இப்போ 4 டைம்ஸ் செயின் போட்டுக்கோங்க. சேம் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். நான் பீட் இன்சர்ட் பண்ண போகிறேன் இந்த லைனில். இப்போது 4 டைம்ஸ் செயின் போட்டு கீழே போட்டிருக்க லைனில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீடியில் அந்த கீழே ஆர்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஒரு செயினுக்கும் ஒரு பீடு வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் 8 செயின் போட்டிருக்கேன். 8 பீடு வரும். ஒரு டபுள் க்ரோஷேக்கும் ஒரு பீடு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, saree வந்து ஏன் சுருக்கம் விழுது போடும் போதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் போட இழுத்து வந்து லாக் பண்ணியிருப்பீங்க. லாக் பண்ணுற பிளேஸ்க்கு 4 கவுண்டிங் சொன்னாங்களா, 4 கவுண்டிங்ஸ் போட்டுட்டோம். அந்த இடத்துல லாக் பண்ணணுமா, இழுத்து லாக் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தருக்கும் செயின் கவுண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து நிறைய கம்மின்னு எடுக்கும். ஸோ உங்களோட கவுண்டிங்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயின் கவுண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். உங்களோட செயின் சைஸுக்கு தகுந்த மாதிரி. இல்லை பெருசாக போடுறீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் விழுறது வந்து கம்மியாகும். அதே மாதிரி பேஸ் லைன் வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு ஜாயின் பண்ணணும். அதை பண்ணிங்கனாலையும் saree வந்து சுருக்கம் விழாது. இது எல்லாத்த விட மெயின் வந்து ஜிக்ஜாக் பண்ணுறது. ஜிக்ஜாக் பண்ணும்போது க்ளீனாக நீட்டாக பண்ணியிருக்கணும். ஒரு சிலர் பண்ணுற ஜிக்ஜாக் வந்து ரொம்ப லூஸாக பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாலையுமே வந்து நம்ம க்ரோஸாக போடும் போது சாரியில் சுருக்கம் விழும். ஸோ நான் இப்போ வந்து 8 டைம்ஸ் வந்து பீடு இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைனில் லாக் பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு கீழே லாக் பண்ணியிருக்கிறேன். சேம் பிளேஸில் லாக் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் saree ஃபுல்லாக நம்ம ஒரு ஆர்ச்சுக்கும் போட போகிறோம். இப்போது நம்ம அடுத்த லைன் வந்தாச்சு. நான் வந்து இதுக்கு வேறு கலர் எடுத்திருக்கேன். டெசலுக்கான கேப்பில் 4 டைம் செயின் போட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சிங்கிள் செயின் போட்டு கீழே இருக்க செயினோட லாக் பண்ணிவிட்டு நம்ம 5 டைம்ஸ் சிங்கிள் செயின் போடணும். இந்த இடத்துல 5 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு பீடு இன்சர்ட் பண்ணதுக்கு கீழே ஒரு கேப் இருக்கும். ஓகே, அந்த கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுக்கணும். பாருங்கள், த்ரெட்டு மேலே ஒரு லைன் வந்து நீடில் மேலே ஒரு லைன் இருக்கும், ஒரு லைன் ஆஃப் த்ரெட் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை சுற்றுன மாதிரி எடுத்து நீங்கள் லாக் பண்ணணும். பீடுக்கு கீழே இருக்க லைனில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நீடில் வந்து திரும்ப அகைன் பேக் சைட்லேயே வெளியே வரும். அங்கே லாக் பண்ணி எடுக்கணும். ஒரு டைம் சிங்கிள் செயின் போட்டு நான் டர்ன் பண்ணிவிட்டு இந்த 5 டைம்ஸ் போட்டோம் இல்லையா, அது மேலேயே வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரேன். 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போடணும். திரும்ப 5 டைம்ஸ் முடிஞ்சதும் 5 டைம்ஸ் சிங்கிள் செயின் போடணும். செயின் போடும் போதே சாரியை டர்ன் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி. அகைன் நெக்ஸ்ட் பீடில் கீழே நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டுக்கு கீழே இன்னொரு கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் நீடிலோட ஹூக் இருக்கும். அங்கேருந்து த்ரெட்டை லாக் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போது அந்த செயின் மேலே நம்ம 5 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரோம்.
டபுள் பீடட் ரோ ஆர்ச் டிசைன் வந்து பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இதில் புரியலனாலே அந்த டிசைன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீடுக்கு கீழே நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து அடுத்த லைனுக்கு போடுறதுன்றது இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ ஒரு பீடுக்கும் 8 டைம்ஸும் இந்த மாதிரி போடுங்க. இங்கே போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் விழுறதுக்கு ஒரு சிலருக்கு விழும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுலையும் நம்ம அதிகமான கவுண்டிங்ஸில் அகைன் பின்னல்ஸ் போட்டுட்டு வரோம் இல்லையா, இங்கே தான் வந்து சுருக்கம் விழும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் போட்டு பாருங்கள். விழுது ரொம்ப வந்து வளைஞ்சிட்டு வருது அப்படின்னா ஒரு பீடை விட்டு இன்னொரு பீடு, அதாவது ஒரு பீடுக்கு மட்டும் கேப் விட்டுருங்க. 8 கவுண்டிங்ஸை 7 கவுண்டிங்ஸாவோ இல்லை 6 கவுண்டிங்ஸாகவும் மாற்றிக்கோங்க. கீழே இருக்க பீடு 8 கவுண்டிங்ஸாகவே இருக்கட்டும். மேலே இந்த லைன் போட்டுட்ருக்கோம் இல்லையா, இது மட்டும் ஒரு 6 கவுண்டிங்ஸ் குறைச்சிக்கோங்க, இல்லை 7 கவுண்டிங்ஸ்க்கு குறைச்சிக்கோங்க. குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ச் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். வளைச்சிட்டு வருது அப்படின்றவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இல்லை 8 கவுண்டிங்ஸே எங்களுக்கு கரெக்டாக வருதுன்றவங்க இதே மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டராக ஒரு பீடில் கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது கவுண்டிங்ஸ் வந்து கேப் விட்ட கவுண்டிங்ஸ். அதே ஆர்ச்சும் ஷேப்பும் கரெக்டாக தான் உட்காரும். ஒரு பீடுக்கும் நம்ம இதே மாதிரி தான் போட்டுட்டு வர போகிறோம். ஒன் டைம் லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 5 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஃபைவ் டைம்ஸ் செயின், 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, இதை கவுண்டிங்கு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் நம்ம த்ரெட்டு சுற்றி இருக்கிறது வந்து எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குதுன்றதுனால நான் அடிக்கடி வந்து த்ரெட்டை எடுத்து சுற்றுறதில்ல. கரெக்டாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். புதுசாக போடுறவங்களுக்கு ஒரு 2 செயினுக்கு ஒரு தடவையே அகைன் இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டு ஃபிங்கரில் சுற்றிருக்கேன் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து சுற்ற வேண்டியது வரும். இந்த டவுட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னடா இது நம்மளுக்கு மட்டும் கலண்டு போகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ண தான் அது நம்மளுக்கு எப்படி கரெக்டாக நிற்கும்ன்றது தெரியும். சில்க் த்ரெட்டில் எடுத்ததுமே போட முடியாதவங்க உல்லனில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அது மொத்தமாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சில்க் த்ரெட்டில் போடும்போது அந்த ரிஸ்க் தெரியாது உங்களுக்கு. நம்ம முடிக்கும் போது 2 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு கீழே லைனில் லாக் பண்ணிவிட்டு 1 டைம் சிங்கிள் செயின் போட்டு சேம் கீழே லாக் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சேம் பிளேஸில் வந்து நேராக லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஒரு ஆர்ச்சுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த லைனில் பீடு இன்சர்ட் பண்ண போகிறோம். 4 டைம் சிங்கிள் செயின் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கடைசி லைனுக்கு வந்தாச்சு. நம்ம 4 டைம் சிங்கிள் செயின் போட்டு சேம் பிளேஸில் லாக் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த கீழே போட்டிருப்போம் இல்லையா, அது மேலே நீடில் இன்சர்ட் பண்ணி ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு
பீடை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அகைன் 2 டைம்ஸ் half double crochet. போட்டுட்டு கீழே போட்டிருப்போம் இல்லையா சிங்கிள் crochet அந்த 5 டைம்ஸ் செயின் மேலே, அதோட எண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது நீடில் இன்சர்ட் பண்ணி அதே த்ரெட்டில் அந்த நீடில் இருக்கிற த்ரெட்டை எடுத்துடணும். அகைன் 1 டைம் நீடில் மேலே த்ரெட் போடக்கூடாது. ஸோ 2 டைம்ஸ் half double crochet, 1 டைம் bead இன்சர்ட் பண்ணுங்க. அகைன் 2 டைம்ஸ் half double crochet. இப்போது நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து அந்த எடுத்த த்ரெட்டையே நீடில் மேலே இருக்கிற லூப்பில் எடுத்துருங்க. இது வந்து ஸ்லிப் ஸ்டிச்சு, ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சுக்கும் நம்ம போட போகிறோம். கடைசி அந்த 2 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. நம்ம முடிக்க போகிறோம். பாருங்க, உங்களுக்கு அந்த ஆர்ச் டிசைன் இப்போவே தெரியும் நல்லா அழகா. என்னோட த்ரெட்டு நல்லா சொதப்புது. ஏன் முடிக்காதான்னு இழுக்குது. இப்போது நாட் கடைசியாக லாக் பண்ணுறது வந்து கீழே லாக் பண்ணியிருக்க சேம் பிளேஸில் லாக் பண்ணிக்கணும். இப்போது 4 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு நெக்ஸ்ட்டு லாக் பிளேஸில் லாக் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஆர்ச்சுக்கும் பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டெசல் கட்டலாம். பாருங்கள், என்னோடது ஆர்ச் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது டெசல் கட்ட போகிறோம். நான் சாரீ கலர் டெசலுக்கு த்ரெட் எடுத்துக்கேன், பீச் கலர். நீடில் வந்து கரெக்டாக இந்த நம்மளுக்கு மேலே 2 லைன்ஸ் பிங்க் லைன்ஸை விட்டுட்டு அதுக்கு கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபுல் லைனுக்கும் நீடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா கட்டும் போது ரொம்ப மொத்தமாக தெரியுது. ஸோ மேலே 2 லைன்ஸ் விட்டுட்டு கீழே நீடில் இன்சர்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து லாக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். நீடில் ஜரி த்ரெட்டை எடுத்துக்கிட்டு இந்த டெசலில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஜரி த்ரெட்டை லென்த்துக்கு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம நாட் போட போகிறது. முடிச்சு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் 3 டைம்ஸ் போடணும். போட்டுட்டு பேக் சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நாட் போடும்போது உங்களுக்கு எந்த டைம்லையுமே வந்து கலண்டு வராது. நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணல இந்த டெசலோட நாட் வந்து நீங்களாக கட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும், ரொம்ப செக்யூர்டாக. நம்மளோட டிசைன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு.